கண்களை மூடி ஹல்லேலூயா தேவ நாமத்தை உயர்த்துவோமா. உங்கள் வாய்களை திறந்து ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. நீ நல்லவர், நீ நல்லவர், 1000 சிறந்தவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி, 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 நன்றி இயேசுவே. நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி. பெரியவரே, உன்னதரே, உயர்ந்தவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்கிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா. அவருடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த வேளையில் அவருடைய நாமத்தை உயர்த்துகிற நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக மெய்யாகவே தேவ பிரசன்னம் நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உங்கள் நாமம் உயரணுமே, உங்கள் நாமம் உயரணுமே, இன்று மேன்மை அடையணுமே. நன்றி அப்பா. உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் டாடி, உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. எல்லாரும் சொல்லுங்க இயேசுவே, இயேசுவே. வாய்களை திறந்து இருக்கிற இடங்களில் இயேசுவே அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுங்க. ஏசையா, ஏசையா. எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா. ஒருவர் கூட மௌனமாக இருக்க வேண்டாம், உங்க சத்தம் எழும்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உங்க நாமம் உயரணுமே, இயேசுவே உங்க நாமம் உயரணுமே, இயேசுவே உங்க நாமம் உயரணுமே. உங்க நாமம் ஒன்றே உயரணுமப்பா. வானிலும் பூவிலும் மேலான நாமம். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்கிற நாமம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். இந்த காலை வேளையில் அவரை நோக்கி கூப்பிடுகிற உங்க ஒவ்வொருடைய குரலையும் கேட்கிற ஒரே ஒரு நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் வாய்களை திறந்து இயேசு இந்த இடம் துதியினால் நிரம்பட்டும், ஆராதனை துதியினால் இந்த இடம் நிரம்பட்டும், நிரம்பட்டும். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட வேண்டிய ஒரே ஒரு நாமம் இயேசு, 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 இயேசு. நன்றி, நன்றி, நன்றி. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை பாடுவோம் அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. யாவே ஆலே, ஹல்லேலூயா. யாவே ஆலே, ஹல்லேலூயா. பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும்,
கடலும். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே என்றும் உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமமே என்றும் பெருகணும். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவே உம் நாமமே என்றும் உயரணும், என்றும் உயரணும். அல்லேலூயா. இயேசுவே திரும்பவுமாக உங்க நாமமே என்றும் பெருகணும், என்றும் பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்றும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். உங்க நாமம் ஒன்றே. பாடுவே பாடுவே பாடுவோ அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. இந்த கால வேளையில தேவ பிரசன்னம் எங்க மத்தியில வரட்டும் அப்பா. ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா, எங்களை நிரப்பிடுங்க ஆண்டவரே. யாவே ஹாலே ஹalleluya. யாவே ஹalleluya. ஹாலே. எல்லாரும் வாய்களை திறந்து ஹalleluya. யாவே ஹாலே ஹாலே. தேங்க் யூ அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. யாவே ஹாலே ஜீசஸ். ஹalleluya. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே என்றும் உயரணும். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி இயேசுவே உங்க நாமமே என்றும் பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்றும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோ அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க உங்க நாமம் உயரணுமப்பா. எங்க சபை மத்தியில உங்க நாமம் இன்று உயரணும் ஆண்டவரே. எங்க மத்தியில கடந்து வாங்கப்பா. அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே என்றும் உயரணும். அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே டாடி உங்க நாமமே நன்றி அப்பா இன்று பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். எல்லாரும் வாய்களை திறந்து அவர் நாமத்தை உயர்த்த உயர்த்த உங்க உள்ளத்துல ஒரு புது சமாதானம் இந்த கால வேளையில. உங்க நாமம் உயரணும். அது இயேசுவின் நாமம் ஒன்றே. இங்கு வேற எந்த தனி மனிதருக்கு முக்கியத்துவம் இல்லை.
இயேசுங்கிற ஒரே ஒரு நாமம் தான் உயர்ந்தது உலகத்திலே. திரும்பவுமாக உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாரும் ஐயா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாரும் ஐயா. ஆவியானவரே எங்க மத்தியில இந்த காலை வேளையில வாங்கப்பா. உங்க பிரசன்னம் ஒன்றே எங்களை நடத்தணும் ஆண்டவரே. இந்த ஆராதனையை மகிமையாய் மாற்றி கொடுங்கப்பா. திரும்பமாக வாரும் ஐயா வாரும் ஐயா. எல்லாரும் சந்தோஷத்தோடு நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா வாருமையா. வாங்கப்பா ஆவியானவரே எங்க மத்தியிலே வாங்க. எங்க சபையில ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, ஒவ்வொரு உள்ளங்களையும் நிரப்புங்க. அவருடைய சங்கிலிகள் அறுக்கப்படட்டும், கட்டுக்கள் அறுக்கப்படட்டும். வாருமையா தேவாவியானவர் இந்த காலை வேளையில கட்டுக்களை அறுக்கிறவர், நாவின் கட்டுக்களை அறுப்பார். உங்களை துதிக்க வைக்கிற ஆவியானவர், உங்களை ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர். கூப்பிடுங்க அவரை பார்த்து வாருமையா நல்லவரே. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ அப்பா ஜீசஸ். வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள். அவரே துணையாளர். வாரும். எத்தனை பேர் ரசித்து ருசித்து அவரை பாடுறீங்க? வாங்க ஆவியானவரே, நீங்க வந்தா தான் எங்களுக்கு ஆறுதல் அப்பா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த காலை வேளை நம்ம மத்தியிலே வந்திருக்கிற நம்முடைய தேவ பிரசன்னத்தை எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம வரவேற்கலாமா? தேவாவியானவரை வரவேற்போமா? அவரே நமக்காக யாவையும் செய்கிறவர், என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறவர், என்னை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறவர், என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறவரே. Thank you Lord Jesus. ஹல்லேலூயா. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்தை கடந்து போகும்போது தாயின் வயிற்றிலிருந்த பிறவியிலே சப்பானியாய் இருந்த ஒரு மனிதனை கொண்டு வந்து அலங்கார வாசல் எனப்பட்ட வாசல் எண்ணிலே உட்கார வைத்திருந்தார். அவன் அனுதினமும் மனிதர்களை நம்பி நம்பி பிச்சை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருந்தான். தேவ பிள்ளைகள் அந்த இடத்துல கடந்து வந்த போது அவர்களிடமும் ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஏதாவது எனக்கு போடுங்கன்னு சொல்லி பிச்சை கேட்கிறான். அப்ப பேதுரு அவனை பார்த்து, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல உள்ளதை உனக்கு நான் தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் நீ எழும்பி காலொன்றி நடவென்று சொல்லி அவனை தூக்கி விட்ட போது அவன் எழும்பி நடந்து துள்ளி குதித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு தேவாலயத்துக்குள்ள கடந்து போனான். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஒருவேளை மனிதர்களை நம்பி நம்பி மனிதன் எனக்கு அதை செய்வாங்க, இவங்க கையிலிருந்து எனக்கு இது வரும், அது கிடைக்கும், அந்த உதவி வரும்னு சொல்லி நம்பி இருக்கீங்களோ? தேவன் கைகளை ஏந்தி பிச்சை கேட்டவனுக்கு கால்களை கொடுத்து நடக்க வைத்து சுய சம்பாத்தியத்தை செய்யும்படியாய் அவன் வாழ்க்கையை தன்மானத்தோடு வாழும்படியாய் தேவன் உதவி செய்தார். இந்த நாளிலும் கூட இந்த காலை வேளையில நீங்களும் ஏதோ ஒன்று அவங்க எனக்கு செய்வாங்க, இவங்க எனக்கு என் பிள்ளைகளுக்கு உதவி செய்வாங்க, இவங்க என் தொழிலுக்கு உதவி செய்வாங்க என்று சொல்லி நம்பிக்கையோடு அவங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்களோ? தேவனையே நோக்கி காத்திருங்க. நான் நம்புவது அவராலே வரும். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க நான் நம்புவது அவராலே வரும், நான் நம்புவது அவராலே வரும்? ஆகார் ஒருவேளை பாலைவனத்தில் அலைந்து திரிகிற போது நினைச்சிருப்பாங்க, இத்தனை நாளும் ஆபிரகாமாகிய தன் புருஷனை நம்பி வாழ்ந்துட்டாங்க,
அவங்களுக்கு இப்போ பாலைவனத்தில் அலைந்து திரியும் போது புருஷனை நம்பி இருந்த நாட்கள் வீணா போயிட்டு புருஷன் இப்போ உதவி செய்ய முடியாது. இப்போ உதவி செய்கிற ஒரே ஒருத்தர் தான். கதறி அழுகிறா. தேவன் பாலைவனத்தில் பிள்ளையின் அருகுலரை கேட்டு தேவன் ஜீவ தண்ணீரை அவளுக்கு திறந்து விட்டார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? ஒருவேளை புருஷனை நம்பி, பிள்ளைகளை நம்பி, அவங்களை நம்பி, இவங்களை நம்பி நிற்கிறீங்களோ, இந்த நாளில் நீங்க கர்த்தரை நம்பி உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அவரை உண்மையாய் ஆராதிக்க ஆரம்பிங்க. தேவன் உங்களை கால் ஊன்றி நடக்க பண்ணுவார். ஆமென். உங்க சொந்த காலில் நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்க சொந்த கையினால உங்களை உழைத்து நடக்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. சத்தத்தை காணோம். ஹல்லேலூயா. உங்களை கால் ஊன்றி நடக்க செய்யணுமா வேண்டாமா? எத்தனை நாள் நீங்கள் அடுத்தவங்களுடைய கைகளை எதிர்பார்த்து நிற்க போறீங்க? எத்தனை நாள் அடுத்தவருடைய கால்களை எதிர்பார்த்து நிற்க போறீங்க? தேவன் சொல்றார், இன்னைக்கு நீ எழும்பி நட, உன்னை நான் கால் ஊன்றி நடக்க பண்ணுவேன், உன் கைகளை நான் திடப்படுத்துவேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய நாமத்தை பாடி ஆராதிக்க போகிறோம். உற்சாகமா பாடி, உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், நீங்க ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, நீ ஒருபோதும் கைவிட மாட்டீ. இயேசுவை நம்பி, உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, நீங்க ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி, இயேசுவை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, நீங்க ஒருபோதும் கைவிட மாட்டீ. திரும்பமாக, உம்மை நம்பி உந்தன் பாதம். தேங்க்யூ அப்பா. உறுதியாய் பற்றி எல்லாரும் வாய்களை திறந்து பாடணும். ஒருபோதும் கைவிட மாட்டே. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே. எல்லாரும் சொல்லுங்க, கண்ணீரை, என் கண்ணீரை துடைத்து காலமெல்லாம் காத்து கொண்டே, என்னை காலமெல்லாம் காத்து கொண்டே, என்னை காலமெல்லாம் காத்துக் கொண்டீர். உங்க வாயிலிருந்து துதி. உம்மை நம்பி உந்தன் பாதம் நாங்கள் உறுதியாய். இயேசுவே, நீர் கைவிட மாட்டீர் ஒருபோதும். ஒருபோதும் கைவிட மாட்டீர். தேங்க்யூ அப்பா. உம்மை நம்பி உந்தன் பாதம் நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டோம். உறுதியாய் பற்றிக் கொண்டோம். சந்தோஷத்தோடு சொல்லுங்க, ஒருபோதும் கைவிட மாட்டீ. மகனாக மகளாக, மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தே. எத்தனை பேருக்கு உரிமை இருக்குது? மகனாக அப்பா என்று அழைக்கிற உரிமையை, உரிமையை எனக்கு தந்தே. ஐயா, உரிமையை எனக்கு தந்தீர். ராஜா, ஐயா, உரிமையை எனக்கு தந்தே. உம்மை நம்பி உந்தன் பாதம். அவரையே நோக்கி பாருங்க. உறுதியாய் பற்றிக் கொண்டோம். மனிதர்களை நம்பி இருந்தது போதும், ஒருபோதும் கைவிட மாட்டீர். இயேசுவை நம்பி, உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியாலே பூரண சமாதானத்தோடு அவனை காத்துக் கொள்வி. அச்சாரமாய் அச்சாரமாய் முத்திரைய அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே. அச்சாரமாய் தீரையாய் அபிஷேக வல்லமை பிள்ளைக்கு தந்தீரே. அடிமைக்கு தந்தீர். திரும்பமா சொல்லுங்க, அச்சாரமாய் முத்திரையாய், அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமைய பிள்ளைக்கு தந்தீரே. உங்க பிள்ளைக்கு தந்தீரே, உங்க பிள்ளைக்கு தந்தீரே.
இயேசுவை நம்பி உம்மை நம்பி உந்தன் பாதம். கரங்களை தட்டி உற்சாகமா, கரங்களை தட்டி, சின்ன பிள்ளை கை தட்டுங்க, எல்லாரும் கை தட்டி பாடுங்க. ஒருபோதும் உம்மை நம்பி ராஜா உந்தன் பாதம் நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டோ. நீங்க ஒருபோதும் குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், மூடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், கேட்டார்கள், மூடவர்கள் நடந்தார்கள். அன்று மூடவர்கள், இன்று மூடவர்கள் நடப்பார்கள், இன்று மூடவர்கள் நடப்பார்கள். உம்மை நம்பி ராஜா உந்தன் பாதம். எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி, உங்க கரங்களை தட்டி உற்சாகமா உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, பிடிச்சு கொள்ளுங்க இயேசுவையே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய். நன்றி அப்பா. உம்மை நம்பி. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? நான் இயேசுவை தான் பிடிச்சிருக்கிறேன், நான் இயேசுவை தான் பிடிச்சிருக்கிறேன், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கையோடு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம், சந்தோஷம் இருக்கா? என்னோடு இருப்பதா. குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லை. அறிக்கையிடுங்க, குறையில்லையே. என் கர்த்தர் அவர் என் மேய்ப்பர், குறையில்லையே. அறிக்கையிட இட உங்க குறைகள் எல்லாம் மாறி போகும். மிகுந்த ஆனந்த சந்தோஷம், ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னோடு இருப்பதுதான் எனக்கு சந்தோஷமே. இருப்பதா மிகுந்த ஆனந்த. தேங்க்யூ அப்பா. ஒருவருக்கும் சந்தோஷத்தை கொடுங்கப்பா. ஆத்துமா தேற்றுகிறா, புது பலன் தருகின்றா. ஆத்துமா தேற்றுகிறா, புது பலன் இந்த கால வேளையில இறங்கி வருவதாக. அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். குறையில்லையே, குறையில்லையே. நீங்க உணர்ந்து பாடணும். அறிக்கை இட குறைகள் மாறும். அது பொருளாதார குறையா இருக்கலாம், சுக குறைவா இருக்கலாம், எதுவானாலும் மாறும். குறை இல்லை இல்லை என்று சொல்லும் போது குறைகளை நிறைவாக்குறவர் நம்மத்திலே கடந்து வருவார். என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே, எனக்கு குறையில்லையே. தேங்க்யூ அப்பா. குறையில்லையே, குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சொல்லுங்க, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். நீங்க பாடி ஆராதிக்கும் போது அது வாக்குத்தத்தமாய் உங்களுக்கு வரும். என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். ஜீவனுள் நாட்களெல்லாம் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம். குறையில்லையே, குறையில்லையே. அது என்ன குறையா இருந்தாலும் அதை அறிக்கையிட்டு குறையில்லையேன்னு சொல்லுங்க. என் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. தேங்க்யூ அப்பா. என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே.
சத்தமா கரங்களை தட்டி கர்த்தர் என் மேய்ப்பர் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர் ஓங்கிய புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீ ஓங்கிய புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீ நீட்டப்பட்ட கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கிறே ஆமென் நீட்டப்பட்ட உங்க கரத்தாலே அகிலத்தை ஆட்சி செய்கிறே எதுவும் இல்ல எதுவும் இல்ல ஏசப்பா எதுவும் இல்ல முடியாதது எதுவும் இல்ல சொல்றீங்களா இந்த காலை வேளையில எதுவும் இல்ல ஏசப்பா எதுவும் இல்ல நன்றி அப்பா முடியாதது எதுவும் இல்ல எதுவும் இல்ல எதுவும் இல்ல என்னை காலொன்றி நடக்க பண்ண உம்மாலே ஆகும் என் கரங்களை பலப்படுத்த உம்மாலே ஆகும் எதுவும் இல்ல ஏசப்பா முடியாதது எதுவும் இல்ல உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்ல எல்லாரும் சொல்லுங்க உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்ல ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட் ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட் கரங்களை உயர்த்தி எதுவும் இல்ல ஏசப்பா எதுவும் இல்ல நன்றி முடியாதது நன்றி அப்பா தடைகள் யாவும் விலகும் எதுவும் எதுவும் இல்ல ஏசப்பா எதுவும் இல்ல நன்றி அப்பா முடியாதது எதுவும் இல்ல ராஜா இந்த காலை வேளையில எதுவும் இல்ல ஏசப்பா எதுவும் இல்ல முடியாதது எதுவும் இல்ல எதுவும் இல்ல ஏசப்பா எதுவும் எல்லாரும் துதிக்கலாம் அவரை முடியாதது எதுவும் இல்ல ராஜா எதுவும் இல்ல ஏசப்பா எதுவும் இல்ல முடியாதது எதுவும் இல்ல யோசனையில் பெரியவர் நீ செயல்களிலே வல்லவர் நீ யோசனையில் பெரியவர் நீ செயல்களிலே வல்லமை உள்ளவரே சேனைகளின் கர்த்தர் நீரே எல்சடாய் உம் நாமமே சேனைகளின் கர்த்தர் நீரே எல்சடாய் உம் நாமமே எல்லாரும் அவரை பார்த்து எதுவும் இல்ல ஏசப்பா எதுவும் இல்ல நீங்க சொல்ல சொல்ல எல்லாமே சாத்தியமாகும் நீங்க சொல்ல சொல்ல சாத்தியமாகும் அற்புதங்கள் இந்த காலை வேளையில் நடந்து கொண்டே இருக்கும் அதிசயங்கள் நடக்கும் ஆவியானவர் எங்க கொண்டு வாங்க விடுதலை வரும் எதுவும் இல்ல எதுவும் இல்ல ஏசப்பா ஆவியானவரே மத்தியிலே வாங்க ஆவியானவரே உங்க செயல்கள் எங்க மத்தியிலே நடக்கட்டும் அப்பா எதுவும் இல்ல ஏசப்பா எதுவும் இல்ல எதுவும் இல்ல அப்பா வாங்கப்பா ஆவியானவரே நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை அப்பா வாங்கப்பா ஆவியானவரே நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை அப்பா வாங்கப்பா வாங்கப்பா ஆவியானவர் இந்த காலை வேளையில எங்க மத்தியில எங்க சபை நடுவில் உங்க ஆவியின் பிரசன்னத்தை நிரப்புங்கப்பா வாங்கப்பா 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 வாங்க வாங்க வெல்கம் பண்ணுங்க ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு உங்க கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து ஆவியானவர் விடுதலை கொடுப்பா என் கட்டப்பட்ட ஜப வாழ்க்கை விடுதலை ஆகும் துதிக்கிற வாழ்க்கை விடுதலை ஆகும் பினான்சியல் காரியத்தில் ஒரு விடுதலை உண்டாகும் பொருளாதார நெருக்கங்கள் மாறும் கூப்பிடுங்க ஆவியானவரே வாங்கப்பா ஆவி வாங்க ஆவியானவரே மத்தியில உங்க பிரசன்னம் எங்க மத்தியில கடந்து வரட்டும் அப்பா வாங்கப்பா ஆவியானவரே நீங்க
எங்களுக்கு விடுதலை. தாவீதின் மேல இறங்கி நீரே கோலியாத்த முறியடித்தே. தாவீதின் மேல இறங்கி நீரே கோலியாத்த முறியடித்தே. எங்க மீது இறங்கிடுமே சாத்தானை நாங்கள் ஜெயித்திடவே. எங்க மீது இந்த காலை வேளையில ரிஷகரதலரா ஆவியில நிரம்பி ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அப்பா வாங்கப்பா. ஆவியானவரே தேவ பிரசன்னம் நம் மத்தியிலே பலமாய் வர வேண்டும். தேவாவியானவரை மத்தியிலே வாங்க. இந்த நாளில் ஒரு விடுதலையை கொடுங்க. என் கட்டப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டுங்க. என் முடமான வாழ்க்கைக்கு ஒரு விடுதலையை கொடுங்க. என் பொருளாதார நெருக்கடியில் ஒரு விடுதலையை கொடுங்க. வாங்க ஆவியானவரே. ரிஷகரதலரா எல்லாரும் கரங்களை தட்டி தேவாவியானவரை வரவேற்போமா. தேவ பிரசன்னம் நம் மத்தியிலே இந்த சபை மத்தியிலே தேவ வல்லமை கடந்து வந்திருக்கிறது. ஆவியினாலே நிறைந்து அந்நிய பாஷைகள்னாலே தேவனோடு பேசுகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனோடு பேசுகிற அந்நிய பாஷைகள்னாலே உங்களை ஆவியானவர் நடத்துவார். ஆவியானவர் நடத்துகிற வாழ்க்கை அது ஒரு மேலான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில இடரல் இல்லை, இன்னல் இல்லை. அந்த வாழ்க்கையில சோர்வு இல்லை, கவலை இல்லை, நெருக்கம் இல்லை. ஆவியானவர் என் மத்தியிலே, ஆவியானவர் என் மேலே, ஆவியானவர் என் மேலே எழுமி பிரகாசி. ஆவியானவர் என் மேலே என்று சொல்லுங்க. ஆவியானுடைய பிரசன்னம் என் மேலே. எல்லாரும் ஆவியில நிறைந்த அந்நிய பாஷையினாலே ஒரு 2 நிமிடம் ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. நம்ம மத்தியில ஆவியானோட பிரசன்னத்தை எல்லாரும் வாய்களை திறந்து வாங்கப்பா. என்னுடைய நெருக்கடிகளை மாற்றுங்கப்பா. என்னுடைய நெருக்கத்தில் எனக்கு ஒரு விசாலத்தை கொடுங்கப்பா. சகரதலரியந்தரலரரரா தீரவ சபவமரியந்தரலரரரா. Thank you அப்பா, உமக்கு நன்றி. ரேகா லாரா தஷா லாரா தூடா தாலா. நன்றி 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 நன்றி. நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா. உங்க பிரசன்னம் எங்க மத்தியிலே வரணும்பா. நீங்க வந்தா தான் எங்களுக்கு விடுதலை. இயேசு இயேசு அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. யார் வெறுமனே நிற்க வேண்டாம். இயேசு 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 நாமம் மேலான நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய சகல முழங்காலும் முடங்கும் ஒரே ஒரு நாமம். தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி. ஒரு நாள் ஆவியானவரே என்னை உயிர்ப்பீங்க. ஒரு நாள் ஆவியானவரே என்னை உயிர்ப்பீங்க. ஆவியானவரே ஒவ்வொரு நாளும் என்னை உயிர்ப்பீங்க. என்னை புது பலனால் என்னை நிரப்புங்க. புது வல்லமையினால் என்னை நிரப்புங்கப்பா. உங்க நாமம் உயர்த்தும் இடத்துல நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களப்பா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம், உங்க சத்தத்தை உயர்த்தி பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா யாவே ஆலே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது
கண்மலையும் கரைந்து போகும், பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே என்றும் உயரணும். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவே உங்க நாமமே என்றும் பெருகணும். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவே உங்க நாமமே. சிறு பிள்ளைகள் எல்லாரும் கைகளை உயர்த்தி பெருகணும். அல்லேலூயா. திரும்பமாக இயேசுவே உங்க நாமமே என்றும் உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இந்த மேன்மை எல்லாரும் சொல்லலாமா? உங்க நாமம் உயரணும். சபை ஆராதிக்கட்டும். அல்லேலூயா. 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 சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. யாவே ஹாலே. உயர்த்துகிறோம் அப்பா. நினைக்கிற இடத்துல தேவ நாமத்தை உயர்த்துகிற போது தேவ பிரசன்னம் மெய்யாகவே என் தடைகளை உடைத்து போடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. யாவே ஹாலே. நன்றி அப்பா. Thank you Jesus. உயர்த்துகிற இந்த இடத்துல தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பணும் ஆண்டவரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபம். உங்க ஜெபங்கள் என்னவாயிருந்தாலும் இந்த கால வேளையில பதில் தருகிறவரே. யெகோவா ஈரே. எனக்கெல்லாம் நீங்க தான்ப்பா. எனக்கு எந்த மனிதர் மேல நம்பிக்கை இல்லை ஆண்டவரே. எந்த உறவுகள் மேல நம்பிக்கை இல்லை. நீங்க தான் என் நம்பிக்கை என்று சொல்லி அவரை உறுதியாய் பற்றி பிடிங்க. இந்த காலை வேளையில உங்க சத்தத்தை உயர்த்தி உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவே. நீ எதிர்பார்க்கிற காரியத்துல இந்த நாளில நான் உனக்கு விடுதலையை தருவேன்னு சொல்றாரு. நீ எதிர்பார்க்கிற விஷயத்துல இந்த நாளில ஒரு முடிவை தருவேன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடத்தில் எல்லாம் உயர்த்தி நீரே. ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறாரா? தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலையை உயர்த்துகிறாரா? ஆமென். யெகோவா. எனக்கு எல்லாமே நீங்க தான் சொல்லணும். உங்க வாய்களை திறந்து எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. யெகோவா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் அப்படி சொல்றீங்களோ? உங்களுக்கு எல்லாவற்றிலும் எல்லாமாக அவர் இருப்பார். தேவையெல்லாம் சந்திப்பார். ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதிக்கலாமா அவரை? ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கனம் உமக்கே அவருக்கே துதியும் கனமும் புகழும் ஒருவருக்கே எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி துதி உமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே திரும்பமாக துதி உமக்கே கனமுமக்கே ஒருவருக்கே துதி உமக்கே கனமுமக்கே புகழுமே ஒருவர் எல்லாரும் முழங்கால் பாடிக்கிட்டு துதி உமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மை ஒருவருக்கே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் என்னை போஷிக்கிறவர் உம்முடைய நாமம் அது மேலான நாமம். அவருடைய நாமத்தை சொல்லுவோமா? இயேசு என்கிறது அவருடைய நாமம். அந்த நாமத்தை சொல்லும்போது பேய்கள் ஓடும், நோய்கள் நீங்கும், என்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும், என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிற நாமம் அது. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. நீ எதிர்பார்க்கிற சுகம் அதில் உண்டு. அவர் நாமமே மதுரமதே. எல்லாரும் வாய்களை திறந்து அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம். வாய்களை மூடிட்டு சும்மா இருக்காதீங்க. அந்த நாமத்தை அறிக்கை இடும்போதே ஒரு அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். வாழ்கவே இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். சபை ஆராதிக்கட்டும். நாமம் இயேசு நாமம், வாழ்கவே அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. எல்லாரும் ஒன்று சேர்ந்து இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு 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 நாமம், இயேசு நாமம், வாழ்கவே இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு. திரும்ப திரும்பமாக சொல்லுங்க. இயேசு நாமம், இயேசு நாமம், வாழ்கவே. திரும்பமாக இயேசு நாமம், இயேசு நாமம். பேய்கள் ஓடும், நோய்கள் நீங்கும், எல்லாம் முழங்காலும் முடங்கும். சர்வ வல்லமை உள்ள ஒரே நாமம் அது. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். நன்றி அப்பா. இந்த காலை வேளையில எங்க மத்தியில உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. சிறுமையும் எளிமையுமான இந்த கூட்டத்தில் இருந்து உங்க நாமத்தை உயர்த்துகிறோம்.
பரலோக தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். பரலோக ராஜனை நாங்கள் உயர்த்துகிறோம். தேவாதி தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் படைத்த ஒரே ஒரு நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் அது. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய சகல முழங்காலும் முடங்கும் நாமம் அது. இயேசு என்கிற நாமம் அது. அந்த நாமம் ஒன்றே எனக்கு போதும். அந்த நாமம் ஒன்றே எனக்கு போதும். தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி. நீ நல்லவருப்பா. இந்த காலை வேளையில் நம்ம உயர்த்துகிறோம். உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் வந்ததற்காக நன்றி. நம் ஆண்டுடைய வசனத்தை நாம் எடுத்து தியானிப்போம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம், அதில் 24 27 வரை வாசிப்போம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவென்று போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம். வானத்தை பூமி படைத்த தேவனுடைய இந்த வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு இந்த இடத்துல நீர் எங்களோடு நீர் போதிப்பீராக. இந்த வந்திருக்கிற பிள்ளைகளோடு போதித்து அவர்களோடு நீர் பேசுவீராக. அடியானையும் ஒரு பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்துவீராக. அவருக்கு எல்லா மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். ஒரு சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்திலே 24 27 வரை நான் வாசித்த வேத பகுதியிலே, பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஓடுங்கள். ஆமேன். எல்லாருடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு ஓட்டத்தை தான் குறிக்கிறது. எல்லாரும் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சில பேர் உலகத்துக்காக ஓடுகிறார்கள், ஒரு ஆசீர்வாதத்துக்காக, உலக மேன்மைகளுக்காக ஓடுகிறார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் நாமோ ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஓடுகிறோம், ஆண்டவருக்காக ஓடுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரா. இந்த வசனத்தில் ஒரு 6 கருத்து இருக்கிறது. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். 1. 2வது, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். 3வது, நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். 4வதாக, நிச்சயமில்லாதவனாக ஓடேன். 5வதாக, நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு. 6வது, என்னுடைய சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இதில் உள்ள வசனம் எல்லாமே ஸ்தோத்ரா ஒரு பந்தய பொருள். ஸ்தோத்ரம். அழிவில்லாத ஒரு கிரீடம். பந்தய பொருள் என்கிறது ஒரு அழிவில்லாத கிரீடம். ஆமேன். ஆண்டவர் எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். அது எங்கே கிடைக்கும் என்றால் அது பரலோகத்திலேயே கிடைக்கும். ஆமேன். இந்த வருஷ காலண்டரில் கூட ஒரு பாப்பா தலையில் ஒரு கிரீடம் இருக்கும். மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது மாதிரி ஒரு கிரீடத்தை கடவுள் நமக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அந்த 24 இருக்குது. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஓடுகிறார்கள். ஆமேன். ஸ்தோத்திரம்.
எல்லாரும் ஓடுகிறார்கள், ஆனால் ஒருவனுக்கு மாத்திரம் பந்தயத்தினுடைய பரிசு கிடைக்கும். அது உலகத்தில். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. எல்லாரும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமாய் ஓடினார்கள் என்றால் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த பரிசை கொடுப்பார். ஆக ஸ்தோத்திரம், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலே, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புற ஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்காக தனிமையாக விவரித்து காண்பித்தேன். அதாவது பவுல் சொல்லுகிறார், நான் ஒரு பெரிய ஊழியத்தை செய்யாமல் நான் ஒரு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு மாத்திர இயேசுவை விவரித்து காண்பித்தேன். ஏன் சொல்லுகிறார்? ஏன்னா நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு மாத்திரம் நான் ஊழியம் செய்தேன். அப்போ பவுல் மைண்டில் ஒரு எண்ணம் இருக்கிறது, நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு. அல்லேலூயா. ஆகவே ஆவிக்குரிய இந்த ஓட்டம், ஆவிக்குரிய இந்த வாழ்க்கை, சபையில் இருந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை, ஸ்தோத்ரா, ஓடினதும் ஓடுகிறதும் ஓடினதும். அல்லேலூயா, ஸ்தோத்ரா, ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு நாம் கவனமாக நாம் ஓட வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் ஓடுகிறார்கள், எத்தனையோ பேர் வீணாக ஓடி முடிப்பார்கள். ஆனால் நான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஓட்டம் வீணாக கூடாது என்று பவுல் அந்த காரியத்திலே கவனமாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவானாகிய பவுல் சொல்லுகிறார், நான் ஓடுகிறது நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 20. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், என்னையோ கூட கொண்டு போகவில்லை. பாருங்கள், இங்கே ஸ்தோத்திரம், ஒரு 2 கூட்டம் ஆண்டவரை நோக்கி போகிறது, மணவாளனை எதிர்நோக்கி போகிற 2 கூட்டம். அல்லேலூயா. 25 மத்தேயு 25:1 அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கிறது. மணவாளன் என்றால் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக 10 கன்னிகைகள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு போனார்கள். அவர்களுக்கு 10 பேருக்குமே கன்னிகைகள் தான் பேரு. 5 பேர் கன்னிகைகள், 5 பேர் கன்னிகை இல்லாத 10 பேருமே உத்தமமான விசுவாசிகள் தான், கன்னிகைகள் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு எதிர்கொண்டு அவர்கள் நடந்து போனார்கள். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவரை நோக்கி ஓடுகிற ஓட்டம், ஸ்தோத்திரா, அவர்கள் உத்தமமாகத்தான் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் புத்தியிலே கொஞ்சம் குறைபாடு 5 பேருக்கு இருக்கிறது, புத்தியிலே நிறைவாய் கொஞ்சம் 5 பேர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகவே புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. அல்லேலூயா. பாருங்கள், புத்தி உள்ளவர்கள் எண்ணெயை கொண்டு போனார்கள், புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய ஓட்டம் வீணாக கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்தோத்திர வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஆகவே ஸ்தோத்திர பரலோகத்தை நோக்கி அவர்கள் போகும் பொழுது, ஆண்டவரை நோக்கி அவர்கள் நடந்து போகும் பொழுது, ஸ்தோத்திரா, 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அவர்கள் எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எண்ணெய் என்பது ஒரு நல்ல ஒரு சாமை பொருளை குறிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபவாசம் பண்ணும் பொழுது நீ எண்ணெய் பூசி முகத்தை கழுவு. அல்லேலூயா.
எண்ணெய் என்பது ஒரு பசை மாதிரி, எண்ணெய் என்பது நம்முடைய முகத்தை அழகாக்கும், கால் கைகளை அழகாக்கும். ஆகவே எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. ஹல்லேலூயா. எண்ணெய் ஒரு அபிஷேகத்தையும் குறிக்கும். ஆமென். ஆவியின் வல்லமையையும் குறிக்கும். ஹல்லேலூயா. அவர்கள் எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. 8வது வசனத்திலே வாசிக்கிறோம், புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்று கதற ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. 8வது வசனத்திலே எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்று அவர்கள் கதற ஆரம்பித்தார்கள். எங்களுடைய விளக்குகள் அணைகிறதே என்று அவர்கள் ஆண்டவரை நோக்கி, மனிதர்களை நோக்கி ஓலமிட ஆரம்பித்தார்கள். விளக்கு என்பது ஸ்தோத்திரம், அது ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரகாசத்தை குறிக்கிறது. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் விளக்கை அவர் ஏற்றுவார், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர்களுடைய தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்று அவர்கள் கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சீக்கிரமாய் பக்கத்திலே வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு எண்ணெய் இல்லாமல் அவர்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது. உனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது உன்னுடைய விளக்குல எண்ணெய் இருந்தால்தான் உன்னுடைய தீவெட்டி எரியும். ஆமென். உன்னுடைய விளக்கு எரிய வேண்டும் என்றால் அடியில் இருக்கிற பாத்திரத்தில் எண்ணெய் இருக்க வேண்டும். உனக்கு ஒரு கஷ்டகாலம் வரும்போது, ஒரு போராட்டம் வரும்பொழுது, ஒரு சோதனை உனக்கு வரும்போது அந்த விளக்கு எரிஞ்சாத்தான் நீ அந்த வீட்டுக்குள்ளே சில காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா. அந்த கஷ்ட நேரத்தில் விளக்கும் அணைஞ்சிட்டா எவ்வளவு பெரிய கஷ்டம் உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. வீட்டுக்குள்ளே ஒரு விஷ பூச்சி ஓடி வந்துருச்சு. அதை அடிப்பதற்காக கம்பெடுக்கிறோம். அந்த நேரத்தில் கரண்டும் போயிட்டு, ஸ்தோத்திரா, இது என்னன்னா இது பெரிய சோதனையா இருக்குன்னு சொல்லி நினைப்பா. அதே மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது உன் விளக்கு எரியணும்னா, உனக்குள்ளே ஒரு போராட்டம் வரும்போது உன் விளக்கு எரியணும்னா, உன்னுடைய பாத்திரத்தில் அந்த விளக்குல அடியில் என்ன கிடக்கணும்? என்ன இல்லைன்னா உனக்கு சிக்கல் தான். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் இருந்தா தான், உன்னுடைய வாழ்க்கையில் ஆவியின் வல்லமை இருந்தா தான், ஆமென், அந்த கஷ்ட நேரத்திலும் அந்த ஆவியானவர் உனக்கு போதிப்பார், உன்னை நல்ல வழியிலே அவர் நடத்துவார். எங்களுக்கு எண்ணெய் இல்லை, எங்கள் விளக்குகள் அணைகிறதே என்று அவர்கள் கதற ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வாழ்க்கையை குறித்து, கடவுளுடைய வழியிலே நடக்கிற வாழ்க்கைகளை குறித்து அவர்களுக்கு ஒரு முன்ஜாக்கிரதை கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த மனுஷனை நம்பினாலும் உனக்கு கைவிட்டுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ நம்பி அவரை நோக்கி நல்ல வாழ்க்கை வாழ்ந்து ஓடுவாய் என்றால் அந்த தெய்வம் உன்னை ஒருபோது கைவிடவே மாட்டார். எனக்கு தெரியும், இந்த இயேசு ஒரு உயிருள்ள ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. அவர் உன்னோடு கூடவே அவர் இருந்து உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனத்தை வாசிங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்கள், இந்த 5 புத்தி இல்லாத இந்த கன்னிகைகள், ஸ்தோத்திரா, அவர்கள் எண்ணெய் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஹல்லேலூயா. கடவுள் என்பவர் கரெக்டா அந்த 5 பேரையும் கரெக்டா பிரிக்கிறார். பாருங்க, அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் இந்த தீவில் இருக்கிற சில பேர் வாலிபர்கள் பேசிக்கிறாங்களாம், டல்லஸ் வாஸ் சபைக்கு போனீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய பாவின்னுங்கிறத உணர்த்துவார். அதனால் அந்த சர்ச்சுக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் ஒரு பெரிய பாவின்னுங்கிற ஒரு உணர்வு வரும். பைபிள் சொல்லுது, அதுதான் கடவுள் அசைவாடுகிற சபைன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. ஆமென். கிண்டல் அடித்து, ஜோக் அடித்து, ஆமென், ஒரு பாவ உணர்வே வராமல், அல்லேலூயா, பரிசுத்தத்தை குறித்து கவலையே வராமல் ஒரு சபை நடந்துனா அது சபையே கிடையாது. அல்லேலூயா.
ஸ்தோத்திரா. பெரிய பெரிய உலக பிரசித்தியவர்கள் சொல்வார்கள், சபை என்றால் ஆராதனை நேரத்திலேயே உனக்கு ஒரு பாவ உணர்வு வரணும், அழுகிற ஒரு ஆமென் ஒரு எண்ணம் வரணும். அதுதான் ஆவியானவர் செய்கிற வேலை. இருதயத்தில் குத்தப்பட்டவர்களா சீசர்களை நோக்கி, ஆண்டவமாரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த யூதர்கள் சீசர்களிடத்திலே அப்போஸ்தலரிடத்திலே கேட்டார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பாருங்கள், இந்த புத்தி இல்லாதவர்கள் அவர்கள் வாங்க போன போது கதவு அடைக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கதவு அடைக்கப்பட்டது. ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஆயத்தமாய் இருந்தவர்கள். அல்லேலூயா, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆயத்தமாய் இருந்தவர்கள், தன்னுடைய வாழ்க்கையை குறித்து கவனமாய் இருந்தவர்கள், தன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தால் கரைவிடாதபடிக்கு ஆமென் பாதுகாத்தவர்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமாய் இருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக ஒரு தியாகமான வாழ்க்கை வாழும் பொழுது நிச்சயமாய் பரலோகம் நமக்காக திறக்கப்படும். நமக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஸ்தலத்தை நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்வது, இயேசுவுக்காக வாழ்வதனுடைய நோக்கம், அல்லேலூயா, ஆண்டவர் தருகிற அந்த பரிசு, அந்த கிரீடத்தை பெற வேண்டும், ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஸ்தலத்திலே நாம் சேர வேண்டும். அதுதான், அதற்காகத்தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆகவே பைபிள் வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய ஓட்டம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஓடுங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் ஓடுகிற ஓட்டம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நான் ஓடுகிறதும் நான் ஓடினது வீணாகாதபடிக்கு நான் அப்படி செய்தேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய ஓட்டம் வீணாக கூடாது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஓடி முடிக்கும் பொழுது நாமே என்னுடைய வாழ்க்கையினுடைய ஓட்ட வீணாக கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். பாருங்கள், எண்ணெயை ஸ்தோத்திர வாங்கிட்டு வந்த பொழுது கதவு அடைச்சிருக்கிறதை பார்த்தார்கள். இயேசுவை பார்க்க முடியவில்லை. இந்த நல்ல வாழ்ந்த இந்த 5 சகோதரிகளை பார்க்க முடியவில்லை. என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க, இலக்க ஓடி இருப்பாங்க. என்னைய போய் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, இப்போ எங்களுக்கு திறங்கன்னு கேட்கிறாங்க. ஆகவே அங்கே ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவங்களுக்கு கதவு திறக்கவில்லை. எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் பொழுது ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கணும். ஒரு புத்தியுள்ள ஒரு கன்னிகையா இந்த உலகத்தில் வாழணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உங்கள் ஆத்துமாக்களை குறித்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். ஆமென். ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி, கடைசி காலத்தில் ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். அல்லேலூயா, இந்த ஒருவனும் சொல்றதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. ஒருத்தவங்க உங்களோடு பேசுகிறாங்கன்னா அந்த பேசுகிறது உன்னுடைய ஆத்துமாவுக்கு பலனா இருக்குதா, உன் ஆத்துமாவை அவன் இன்னும் அது பரிசுத்தப்படுத்துகிறதா, உன்னை இன்னும் ஜாக்கிரதையாய் வாழ அந்த வார்த்தை உன்னை தூண்டுகிறதா என்று நீ யோசிக்கணும். அவங்க தான் புத்தி உள்ளவர்கள். அல்லேலூயா. உன்னை இன்னும் டவுன் ஆக்க, உன்னுடைய ஓட்டத்தை குறைக்க, உன் ஆத்துமாவுல சோர்வு உண்டாக்க, அப்படிப்பட்டவர்களை வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு ஆத்துமாவில் ஒரு கவலையை கொண்டு வர, ஒரு ஆத்துமாவினுடைய அந்த உற்சாகத்தை இழக்க, ஸ்தோத்திரா, உனக்கு ஏதோ தவறா காரியங்களை போதிக்கிற அப்படி இருந்தா அந்த ஸ்தோத்திரா அவர்கள் தான் புத்தி இல்லாதவர்கள். அல்லேலூயா. உன்னுடைய விளக்கு அணைஞ்சிரும், நீ ரொம்ப ஜாக்கிரதையாக ஓடணும். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, ஸ்தோத்திரா, விளக்கு அணைஞ்சு போகிறதே என்று கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு. என்னிடத்துல யாராவது வந்து பேச வந்தா, பாஸ்டர்ஸ் ஸ்தோத்திரா நல்ல விதமாக பேசணும் தான் வருவாங்க.
வேற எதையாவது இவர்கிட்ட பேசினா ஸ்தோத்திரம் அதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சில பேருக்கு தெரியும். ஆமேன். நல்ல வார்த்தைகளை ஏதாவது ஒரு காரியங்களை தான் சொன்னால் கேட்பார். வேற யாரையாவது குறை சொன்னால் அவர் கேட்க மாட்டார். அதை நமக்கே ஏதாவது சொல்லிட்டு போயிடுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். சென்னையில் ஒரு சுந்தரம் பாஸ்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இறந்துட்டார். புரசவாக்கத்தில் அவங்க சபை இருக்கிறது. அவை 10,000-15,000 விசுவாசிகள் இருக்கிறாங்க. சுந்தரம் பாஸ்டர். அவர் இடத்துல யாராவது குறை சொல்ல வந்தால் பஞ்சு வச்சுருப்பாராம். பஞ்சை எடுத்து 2 காதுக்குள்ளேயும் வச்சுக்கிடுவார். இப்படி திருக்கி உள்ளே வச்சுக்கிடுவாராம். வச்சுட்டு அந்த ஆள் பேசிக்கிருப்பாரா, காதுக்குள்ளே பஞ்சை வச்சுட்டார், எப்படி பேசுறது? அல்லேலூயா. தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தா கட் அவுட்னு சொல்லுவாராம். வந்தது பாஸ்டராக தான் இருப்பாராம். கெட் அவுட் அப்படின்னு சொல்லுவார். பாருங்க, அவள் எவ்வளோ பெரிய தெய்வ மனிதன். அவர் உருவாக்கின ஊழியக்காரங்க நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, பாஸ்டராக இருக்கிறாங்க. இந்த இந்தியா முழுவதும் மிஷினரிகள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கெட் அவுட் அப்படின்னு சொல்லுவாரா, வெளியே போடா எந்திரிச்சின்னு சொல்லுவார். அல்லேலூயா. அப்படி ஒரு தெய்வ மனிதன் தான் சுந்தரம் பாஸ்டர். அல்லேலூயா. பாருங்கள், இந்த புத்தி இல்லாதவர்கள் கதவு அடைக்கப்பட்டது, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வாசிங்க. அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கதவு அடைச்சிருக்குது, கதவுக்குள்ள ஏசப்பா இருக்காரு, முகத்தை காண்பிக்க மாட்டார். ஆனா அங்கிருந்து ஒரு சத்தம் வருது. அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களை எனக்கு யாருமே தெரியாதுன்னு சொல்லுகிறார். ஸ்தோத்திரா. ஆமென். வாழ்க்கை வேஸ்ட் ஆயிருச்சு. அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஓட்டத்தில் பரிசை இழந்துட்டாங்க, உங்களை யாருமே எனக்கு தெரியாது என்று சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. கதிர் சோதரா, இந்த கிரிக்கெட்ல நம்ம பார்க்குறோம், ஒரு குழு ஒரு நாடு ஜெயிச்சுட்டா அவங்களுக்கு என்ன சந்தோஷம். அல்லேலூயா. அந்த கிரிக்கெட் மைதானத்தில் ஆமென், குட்டிக்கரணை போடுவாங்க, குதிப்பாங்க, ஆடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. ஏன்? அந்த உலக கப்பை நம்ம வாங்க போறோம். எல்லாரையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு மொத்தமா உருளுவானுங்க. ஆனா அங்க நிறைய குழுக்கள், மற்ற குழுக்கள் என்ன செய்வாங்க? அழுதுகிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். இந்தியா வேர்ல்டு கப்பை வாங்கிட்டா ஸ்தோத்திரா, மற்ற நாடுகள், பாகிஸ்தான், ஆமென், சீனா, இன்னும் நிறைய நாடுகள் வீரர்கள் அழுது கொண்டே இருப்பாங்க. இந்தியா பரிசு வாங்கிருச்சு. அவங்க எதிரி நாடுகள் எல்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா கவலையில அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்க ஊருக்கு போகும்பொழுது அந்த ஏர்போர்ட்டை அவங்கள மாலை ஓட்டு வரவேற்க மாட்டாங்க. நிறைய ரசிகர்கள் அவங்க மேல செருப்பு தூக்கி வீசுவாங்க, தோத்துட்டு வந்திருக்காங்க. அல்லேலூயா. நம்முடைய ஓட்டமும் ஸ்தோத்திரா பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும். ஆமென். நம்முடைய பரிசு வாடாத கிரீடம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு பரிசு என்னன்னா கிரீடம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நம்முடைய ஓட்டம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். இரண்டாவதாக பந்தயத்துக்காக போராடணும். ஆமென். ஸ்தோத்திரா. அந்த வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். போதும். பாருங்க, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும், அல்லேலூயா, கர்த்தர் சோதரா, இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. பாருங்கள், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும். ஆக பந்தய பொருளை பெறுவதற்காக நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு போராட வேண்டும். யாக்கோபு ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடவே மாட்டேன். அந்த தேவ தூதன் சொல்லுகிறான், பொழுது விடுகிறது என்னை விடுன்னு சொல்லுகிறான். அவன் சொல்றான், என்னை ஆசீர்வதிக்கல நான் உம்மை விடவே மாட்டேன். உடனே அந்த தூதன், கடவுளுடைய தூதன் அந்த யாக்கோபை ஆசீர்வதித்து போகிறார். ஆகவே ஸ்தோத்திரம். 2வது பாயிண்ட், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும், பாருங்க எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாயிருப்பார்கள். அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். போராடுகிற ஒரு சுபாவம் இருக்கணும். பரிசை பெறணும், பரலோகத்துக்கு போகணும், ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும் என்கிற ஒரு போராட்டம் இருக்கணும். இச்சை அடக்கத்தோடு போராடணும். ஆமென். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அல்லேலூயா. பாருங்கள், அன்றைக்கு ஆண்டவர் இந்த ஆதாம் ஏவால இந்த மரங்களுள்ள எல்லா பழத்தையும் நீங்கள் சாப்பிடலாம், இந்த மரத்தில், இந்த குறிப்பிட்ட மரத்தில் உள்ள பழங்களை நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை, ஒரு கட்டளையை ஆண்டவர் வைத்துட்டு போனார். ஆகவே சாத்தானுடைய ஒரு வேலை என்னன்னா, ஆமென், கடவுள் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறாரோ அதைத்தான் சாத்தான் நம்மளை செய்ய வைப்பான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா சாத்தான் வந்து சொல்றா நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றான். அல்லேலூயா. ஆக என்ன நடக்கிறது என்றால், அந்த பழத்தை அவர்கள் பார்த்த பொழுது அது பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கப்படத்தக்க பழமுமாயிருந்தது. அல்லேலூயா. பாருங்கள், இந்த ஆதாம் ஏவாளை அவன் சாத்தான் விழ வைப்பதற்கு முதல்ல எடுத்த ஒரு ஆயுதம் என்னன்னா இச்சை. ஆமென். அந்த பழத்தை ஏவாள் குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது அது இச்சிக்கப்படத்தக்க பழமாய் இருந்தது. அல்லேலூயா. ஆகவே சாத்தான் அவன் மனிதர்களை விழ வைக்கிறதுக்கு ஒரு கையில் இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் இச்சை என்கிற ஒரு ஆயுதம். அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், ஸ்தோத்திரா, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆசைதான் கோளாறு, ஆசை கோளாறு. நம்ம என்ன அடிக்கடி சொல்லுவோம், ஆசை கோளாறு. அல்லேலூயா. ஆகவே இந்த ஆசை என்கிறதை சிலுவையிலே அறையணும். அல்லேலூயா. இச்சை என்கிறதை சிலுவையிலே அறையணும். ஆசை கோளாறுல தான் நிறைய பேர் விழுந்து போறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆகவே வேதத்திலே வாசிக்கிறோம், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது கண்டு அவள் அந்த பழத்தை பறித்து அவளும் சாப்பிட்டால் தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஏவாளுக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்தது. நம்ம மாத்திரம் பாவம் செய்யக்கூடாது, நம்மளோடு சேர்த்து நம்ம புருஷனை என்ன செய்யணும், இழுத்துறணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டா. பாருங்க, அவளும் சாப்பிட்டு தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். ஆமென். ரெண்டு பேருமே அந்த பாவத்தில் அவர்கள் ஆமென் சம்பந்தப்பட்டு விட்டார்கள். ஆண்டவருக்கு ஒரு பெரிய மனவேதனை. நான் உருவாக்கின பிள்ளைகள், நான் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் அவர்கள் ஓட்டத்தில் தோத்துட்டார்களே, அவர்களுக்கென்று வைத்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற முடியலையே, பந்தயத்தில் சாத்தானிடத்தில் தோற்று போனார்களே என்கிற ஒரு கவலை ஆண்டவருக்கு வருகிறது. அதனால தான் ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம், முதல் மனிதனாகிய ஆதாம் தோற்றுவிட்டான், இரண்டாம் ஆதாமாகிய இயேசு இந்த உலகத்தில் வந்து ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சாத்தானை சிலுவையிலே ஜெயித்தார். இயேசு சரியாய் ஓடினார், பிதாவுக்கு பிரியமானதை செய்தார். அல்லேலூயா. அவர் ஜெயித்து காட்டினார். இயேசுன்னு சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. இயேசுன்னு சொல்லி பாருங்க, உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆதாம் ஏவாள் சாத்தானிடத்திலே தோத்து போனார்கள். அவர்களுக்கென்று வைத்திருந்த பந்தய பொருளை அவர்கள் இழந்து போனார்கள். எவ்வளவு சாபங்களை கடவுள் அவர்களுக்கு முன்னாடி வைக்கிறார். ஆமென். மிகுந்த கற்ப வேதனையோடு நீ குழந்தை பெறுவாய். ஆமென். பயங்கரமா கஷ்டப்பட்டு நீ விவசாயம் செய்து சாப்பிடுவாய். ஆமென். அடிமேல் அடி விழுகிறது, தோட்டத்தை விட்டு விரட்டுகிறார். ஆமென். கடவுள், அதே அன்பு வைத்த கடவுள் அதே மனிதர்களுக்கு வெறுப்பை காட்டுகிறார். அவர்களை அடித்து விரட்டினார் என்று வாசிக்கிறோம். ஏன்? அவர்கள் பந்தயத்திலே தோற்று போனார்கள்.
அல்லேலூயா. எப்படி கிரிக்கெட் வீரர்கள் ஆமென் ஏர்போர்ட்ல வந்து இறங்கும் பொழுது ஆமென் செருப்பை வீசுகிறார்களோ, அதே மாதிரி அதை விட ஆண்டவர் அதிகமாக கோபமாக இவர்கள் ஆமென் என்னுடைய ஓட்டத்திலே நான் வைத்த ஓட்டத்திலே அவர்கள் தோற்று போனார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. அவர்களை ஆண்டவர் தோட்டத்தை விட்டு அடித்து விரட்டினார். அவர்கள் தோற்றது ஒண்ணுதான், ஆமென் இச்சையிலே அவர்கள் விழுந்து போனார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இல்லாததை நினைச்சு விரும்பாத. அல்லேலூயா, எட்டாததை நினைச்சு விரும்பாத. நிலவை பார்த்துக்கிட்டு ஆமென் கையில் பிடிச்ச அழகா இருக்குமேன்னு நினைக்காது. அல்லேலூயா, அது வானத்தில் இருக்கிறது. ஆமென் எட்டாததையெல்லாம் நினைச்சு ஆமென் இச்சையா நினைச்சு விரும்பாத. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, இச்சைதான் ஒரு பெரிய ஆமென் ஸ்தோத்திர ஓட்டத்திலே ஒரு பெரிய பிரச்சனையாக நம்முடைய வாழ்க்கையிலே மாறுகிறது. ஆதியாகமம் புஸ்தகத்திலே 39வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளோட சயனிக்கும் அவளோடு கூட இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவனும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில விட்டு வெளியே ஓடி போனான். அல்லேலூயா. பாருங்கள், இந்த யோசேப்பு ஒரு பெரிய பரிசுத்தமான ஒரு வாலிபன். பைபிள்ல நம்ம சில மனிதர்களை நாம் பின்பற்றோம். அல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையில வாலிபத்தை சரியாய் பாதுகாத்த இந்த யோசேப்புக்கு தெரியும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன். அல்லேலூயா. அடிமையாகத்தான் இருக்கிறான், அந்த வீட்டிலே அடிமையாக இருக்கிறான். அந்த ஓனருடைய மனைவி தன்னோடு பாவம் செய்ய வா என்று கூப்பிடுகிறாள். அவளுடைய உணவைத்தான் இவன் சாப்பிடுகிறான். அவங்க கொடுக்கிற எல்லாவற்றையும் தான் இவன் உடுத்துகிறான். ஆனாலும் அவள் இந்த மாதிரி இந்த யோசேப்பை தொந்தரவு செய்கிறான். அவன் சொல்லுகிறான், ஸ்தோத்திரா, ஆமென், நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லுகிறான். இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு, ஆகவே அவனுக்கு தெரிகிறது யோசேப்புக்கு, நான் பந்தயத்தில் நிற்கிறேன், நான் பந்தய ஓட்டத்தில் நிற்கிறேன், நான் ஒரு இச்சை அடக்கம் உள்ளவனாக ஓட வேண்டும். ஏன்? என்னுடைய பந்தய பொருளை நான் பெற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பந்தய பொருளை பெற முடியாதபடிக்கு போத்திபாரின் மனைவி வருகிறாள், சகோதரர்கள் வருகிறார்கள். ஸ்தோத்திரா. இன்னும் எத்தனையோ இடையூறுகள் அவனுக்கு வருகிறது. ஆனாலும் அவன் பந்தயத்திலே நிற்கிறான். அல்லேலூயா. தன்னை காத்து நிற்கிறான், தன்னை பரிசுத்தத்தோடு காத்து கொள்ளுகிறான் யோசேப்பு. அவள் நித்தம் அவனுடைய பந்தயத்தினுடைய பொருளை லெக்காக வைத்து அடிக்கிறாள். ஆமென். சாத்தான் அவளோடு இருந்து போராடுகிறான். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரிகிறது, என்னுடைய பந்தய பொருளை பெற முடியாதபடி இவள் வருகிறாள். அல்லேலூயா. ஆகவே நாம் ஒரு போராட்டத்தில் நிற்கிறோம், நாம் ஒரு ஓட்டத்தில் நிற்கிறோம். சாத்தான் நிறைய பிளான் பண்ணுவான். இந்த மாதிரி போனா இவளை தட்டிடலாம், இந்த மாதிரி போனா அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுவான். ஆனால் நம்முடைய உத்தமம் ஆமென் சாகு வரை. அல்லேலூயா. நம்முடைய உண்மையான கர்த்தருக்கென்று வாழ்ற வாழ்க்கை சாகு வரை நாம் உத்தமமாய் வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். யோசேப்பு சாக்கு போக்கு சொல்லியிருக்கலாம், நான் என்ன செய்கிறது, இப்படிலாம் நடந்துருச்சு, என்னை பயங்கரமா என்னை தொந்தரவு பண்ணான்னு சொல்லியிருக்கலாம். அதல்ல, வஸ்திரத்தை கலற்றி விட்டுட்டு ஓடினானா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், என்னுடைய பரிசை, என்னுடைய லெக்காகிய பரிசை, என் ஆண்டவர் எனக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அடைய முடியாதபடி இந்த சாத்தான் இவளோடு சேர்ந்து என்னை தடுக்க வருகிறான். ஆகவே நான் வஸ்திரத்தை கலட்டி ஓடுகிறான். ஆமென். அல்லேலூயா. வீட்டுக்கு வெளியே ஓடும் பொழுது
ஏதோ ஒரு உள் ட்ரெஸ்ஸு மாத்திரம் போட்டிருந்திருக்கலாம். அந்த நாட்களில் வஸ்திரங்கள்லாம் நவீனமான ட்ரெஸ்ஸுகள்லாம் இருந்திருக்காது. ஹல்லேலூயா. அதிகமாக சட்டைக்கும் ஒரு பெரிய அங்கி தான். ஆமேன். ஒரு பெரிய துண்டு, அதை கையை ஓட்டுறது மாதிரி ஒரு ஓட்டை அப்படியே எடுத்து நேராக ஆமேன் ஒரு பட்டன் மாதிரி வச்சு இதான் சட்டை. பாருங்கள், இந்த ஜீசஸ் படத்துலலாம், கருணாமூர்த்தி படத்துலலாம் ஒரு பெரிய அங்கி மாதிரி தான் போத்திட்டு வருவாங்க. ஆனால் கை இப்படி இருக்கிறதுக்கு ஒரு ஓட்டை இருக்கும். அவன் இதுதான் சட்டை. இங்கேயும் என்னது ஒரு பெரிய துண்டை தான் கட்டியிருப்பாங்க. ஆமேன். இதை கலட்டி விட்டுட்டு ஓடுனான்னா அவன் எவ்வளோ பெரிய கிரையும் செய்திருப்பான் யோசேப்பு. அல்லேலூயா. அவள் பிடிக்கும் பொழுது அதை கலட்டி விட்டுட்டு அவன் ஓடுகிறான். ஏனென்றால் அவனுக்கு எவ்வளவு வேறு விதமாக கஷ்டம் வந்தாலும் நான் என்னுடைய பரிசு பொருளை நான் பெற முடியாமல் யாரும் தடுக்க கூடாது. அல்லேலூயா. என்னுடைய ஓட்டம் பெறத்தக்கதாக ஓடணும். அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய வழியிலே நிக்க உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. நீ கடவுளுடைய வழியிலே எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ நிக்கத்தான் உனக்கு ஒரு ஆசீர்வாதம். நீ நிக்கிற இடத்திலேயே நீ நிறைய பிரச்சனைகளையே ஆமென் செய்து கொண்டே இருப்பாய் என்றால், பிரச்சனைகளையே நீ உருவாக்கி கொண்டே இருப்பாய் என்றால், நிச்சயமா ஒரு டேஞ்சரான வழியில போய்கிட்டு இருக்கிற. அல்லேலூயா. நீனாவே பிரச்சனையை உருவாக்குற ஒரு ஆளா இருந்தா நீ பந்தயத்தில் தோத்துருவ. உனக்கு எதிராக யோசேப்புக்கு வர்றது மாதிரி ஒரு பிரச்சனை வருது. ஆனால் நான் நிற்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் நிற்கிறேன் ஆண்டவரே. ஆமேன். என்னை பாருங்க ஆண்டவரே. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறைச்சாலையிலே போட்ட பொழுது பைபிள் வசனம், அடுத்த வசனம் வருது, கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். அல்லேலூயா. யோசேப்பு ஆமென், அவனுக்கு கர்த்தர் அவனுக்கு அந்த சிறைச்சாலைக்காரனுடைய கண்களிலே கிருபை கிடைக்க பண்ணினான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரா. சில விசுவாசிகள் குடும்பங்களை குறித்து சில தரிசனங்கள் இருக்கு. ஆமென். நல்லா இல்லாத தரிசனம், ஆனால் அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. ஆனால் அவங்க சில பிரச்சனைகளையே வந்துட்டே இருப்பாங்க. நான் நினைப்பேன் இது நடக்க போகிறதோ. அல்லேலூயா. ஆனால் அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. சில பிரச்சனைகளை கடவுள் என்னிட்ட காண்பிச்சிருப்பார். ஆமென். உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வர மாதிரி, கால் கையில் கெட்டி பேய் பிடிச்ச மாதிரி போட்டிருக்க மாதிரி, ஏதோ ஒரு பெரிய போராட்டத்தின் வெளியே போகிறது மாதிரி. ஆமென். அந்த பிள்ளைகளுக்கு இப்படி நடக்கக்கூடாதுன்னு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அவங்களுடைய குடும்பம் அப்படி பிரச்சனையாக உண்டாக்கிக்கிட்டே இருக்கும் பொழுது இது நடக்கிறதுக்கு தான் போகிறாங்களோ. ஆக நீ யோசிக்கணும், என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய சபையில் என் மூலமாக ஒரு சின்ன பிரச்சனை கூட வரக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு கடவுள் என்பவர் எனக்கு நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்துட்டே இருப்பார். நான் சொல்கிறேன் பற்றிலாம், 2 மணிக்கு நீ எழுப்பி தூங்கவே இல்லை. ஒரு சபையை குறித்து கவலையாக பேசிக்கிட்டே இருக்கிறார் கடவுள். நம்முடைய சபையில் உள்ள பிள்ளைகளை குறித்து எனக்கு ஒரு வெளிப்பாடு தரிசனம் இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு இருக்குது. அல்லேலூயா. ஆகவே ஒரு கஷ்டமான காரியங்களை காமிக்கும் போது இந்த பிள்ளைகளுக்கு இது நடக்கக்கூடாது ஆண்டவரே அப்படி ஜெபம் பண்ணுவேன். ஆனால் அந்த பிள்ளைகள் தானாகவே அவர்கள் பிரச்சனைக்குள்ளேயே போகும் பொழுது இது நடப்பதற்கு தான் இப்படி ஆண்டவர் காட்டியிருப்பாரோ. ஆக நீ ஒன்று நினைக்கணும், நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. நான் யாருக்கும் வேதனையை கொண்டு போகக்கூடாது, துன்பத்தை கொண்டு போகக்கூடாது. அல்லேலூயா. ஒரு இடையூறாக நான் யாருக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என்ன கஷ்டம்னாலும் நான் தாங்கிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. எவ்வளவு போராட்டங்களையும் நான் சகித்துக் கொள்ளுகிறேன். ஸ்தோத்திரா. ஸ்தோத்திரா. போத்திபாரின் மனைவி வந்தால் என்ன? அல்லேலூயா. எத்தனை பேர் எனக்கு பிரச்சனை கொண்டு வந்தாலும் நான் உங்க வழியில நிற்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்காக நான் வாழுவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனோ தன் வஸ்திரத்தை தன் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். ஆமென். ஆகவே பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் இச்சை அடக்கமுள்ளவர்களாயிருப்பார்கள். பந்தய பொருளை பெற முடியாதபடி சாத்தான் தடை செய்கிறது எதற்காக? நீ அந்த பொருளை நீ பெறக்கூடாது, அந்த கிரீடத்து உனக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு என்பதற்காக. தாவீது தோத்து போனது எதிலே? இந்த இச்சையிலே. அல்லேலூயா. சிம்சோன் தோத்து போனது எதிலே? இந்த இச்சையிலே. சாலமோன் தோத்து போனது எதிலே? இந்த இச்சையிலே. ஆமென். தாவீது திரும்ப எழுந்து ஓடிட்டான். அல்லேலூயா. ஆனா சாலமோனு சிம்சோனும் அவர்கள் பரிசை வாங்க முடியாதபடி
இழந்து போனார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளையே, அவைகளுடைய ஓட்டம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உன்னுடைய ஓட்டம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். மூணாவதாக ஸ்தோத்திரம், அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு ஆமென் அப்படி செய்கிறோம் என்று சொல்லுகிறார். பவுலுக்கு ஒரு எண்ணம் ஓயாம வந்துட்டே இருக்குது, அழிவில்லாத அந்த கிரீடத்தை பெறணும். ஹல்லேலூயா, அழிவில்லாத அந்த கிரீடத்தை நான் பெறணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். பாருங்கள், பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள அந்த வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா, அந்த கிரீடத்துக்கு பேதுரு ஒரு பெயர் வைக்கிறார், வாடாத கிரீடம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நாம முதல்ல வாசித்த பகுதியிலே அழிவில்லாத கிரீடம், இங்கே பேதுரு சொல்லுகிறார் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள அந்த வாடாத கிரீடத்தை நீங்கள் பெறுவீர்கள். அந்த கிரீடத்தை நாம் பெற வேண்டும். அது ஒரு வாடாத கிரீடம், அது ஒரு மகிமையான ஒரு கிரீடம். அந்த கிரீடத்தை பெறுவதற்காகத்தான் நாம் ஓடுகிறோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் ஊழியம் செய்து ஏன் இப்படி கஷ்டப்படுகிறோம்? ஹல்லேலூயா, அந்த கிரீடத்தை பெற வேண்டும். ஆமென். நம் மூலமாக ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் அந்த வழியிலே நடத்த வேண்டும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவார். பாருங்கள், பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரீடத்துக்கு பவுல் ஒரு பெயர் வைக்கிறார், நீதியின் கிரீடம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய சபைகள்ல ஆமென் இந்த நீதியை குறித்து பிரசங்கிப்பது கிடையாது. நம்முடைய வாழ்க்கை ரொம்ப நீதியாக இருக்கணும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிரீடத்தை பெற வேண்டும் என்றால், கடவுள் தருகிற அந்த பரிசை நாம் பெற வேண்டும் என்றால், ஸ்தோத்திரம், நம்முடைய ஓட்டத்துக்கு உண்டான அந்த பரிசை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நாம நீதியா வாழணும். ஹல்லேலூயா, சபைக்கு போகிற நாமே நீதியா வாழாவிட்டால், உப்பே ருசி இல்லாமல் இருந்தால் நான் எதினாலே ருசியாக்குவேன்? ஆமென். அவைகள் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் விதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கு உதவாது. சபையில் உள்ள மக்களே நீதியாக வாழாவிட்டார் அந்த கிரீடத்துக்கு பேரு ஒரு நீதியின் கிரீடம். அல்லேலூயா, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார் பவுல், நீதியுள்ள நியாயாதிபதி. நம்முடைய ஆண்டவர் ஒரு நீதி உள்ள ஒரு நியாயாதிபதி. அல்லேலூயா, சில பேருக்கு நீதி என்னன்னுமே தெரியல. அல்லேலூயா, ஸ்தோத்திரா, ஆமென். சில பேர் பார்த்தீங்கன்னா நீதி என்னன்னே தெரியல, அது என்ன கலர்னே தெரியல. ஆமென். ஆனால் ஊழியம் செய்கிறாங்க. அல்லேலூயா, எத்தனையோ பேர் ரொம்ப காலமாக சபையில் இருக்கிறாங்க, நீதி என்னன்னுமே தெரியல. ஸ்தோத்திரா. ஆனா ஆண்டவருக்கு ஒரு பெயர் ஆமென் பவுல் சொல்லுகிறார், நீதி உள்ள நியாயாதிபதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. உன் நீதியை ஒரு நாள் கர்த்தர் விளங்க பண்ணுவா. உன் நீதியை கர்த்தர் வெட்டா வெளிச்சமாய் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆனால் நீ மாத்திரம் நீதியாக வாழணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. நீ நீதியா வாழ்ந்தாதான் அந்த கிரீடத்துக்கு ஒரு பேர் இருக்கிறது, நீதியின் கிரீடம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் ஒரு மளிகை கடைக்கு போனேன். அங்கே இந்த மளிகை கடையில் ஒரு காலண்டர் கிடந்தது. அல்லேலூயா. அந்த பாப்பா ஒரு பெண் பிள்ளை, அவள் தலையில் ஒரு கிரீடம் இருந்துச்சு, பார்க்க அழகாக இருந்தது. அதில் ஒரு வசனம் இருந்துச்சு, மகிழ்ந்து கலிகூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
அது கீழே இது யாரு காலண்டர்னு பார்த்தேன், அது கீழே உங்கள் பேர் போட்டிருந்தது. அல்லேலூயா. நம்ம சபை பேர் கூட அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்க ஒரு சபையில் தான் இருக்கிறாங்க. உங்கள் பேர் போட்டிருந்தது. அந்த பாப்பா தலையில் ஒரு கிரீடம் இருந்தது. அது மகிழ்ச்சியோடு அந்த முகத்தை அது வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி நம்மையும் ஆண்டவர் ஒரு நாள் பரலோகத்தில் வைத்து அந்த கிரீடத்தை நம்ம தலையில் வைப்பார். அல்லேலூயா. ஒரு மகிழ்ச்சியின் கிரீடம், ஒரு வாடாத கிரீடம், ஒரு அழிவில்லாத ஒரு கிரீடம். ஆமென். பைபிளில் இங்கே பவுல் சொல்லுகிறார், அது ஒரு நீதியின் கிரீடம். அல்லேலூயா. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். அடுத்த வசனத்தை வாசிங்க. எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் கர்த்தர் தந்தருளுவார். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற, அவருடைய சமூகத்தில் இருக்க விரும்புகிற, நீதியாய் வாழ விரும்புகிற, உண்மையாய் வாழ விரும்புகிற யாவருக்கும் கர்த்தர் அந்த கிரீடத்தை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நாலாவதாக, நிச்சயமில்லாதவனாக ஓடேன். நாலாவதாக ஸ்தோத்திரம், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 24 இருந்து 27 வரை நான் வாசித்த பகுதியிலே, நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன். அல்லேலூயா. என்னுடைய ஓட்டம், ஆமென், நான் நிச்சயம் இல்லாதவனாக, நம்பிக்கை இல்லாதவனாக, ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா இல்லையா என்று ஒரு பயந்த ஒரு வாழ்க்கை, அந்த மாதிரி என்னுடைய ஓட்டம் இருக்காது. அல்லேலூயா. நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஓட்டத்திலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஆமென். நம்ம ஆண்டவருக்காக ஓடுகிற ஓட்டத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கையோடு ஓடணும். அதனால பவுல் சொல்லுகிறார், நான் ஒரு நம்பிக்கை இல்லாதவனாக ஓடேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. 1, 2, 3, 4 வரை வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோടെ ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாருங்கள், இந்த 1வது வசனம் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, அந்த ஓட்டத்திலே நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த கிரீடத்தை, நம்முடைய பரிசை நாம் பெற வேண்டும் என்றால், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளி விட்டுட்டு ஓடணும். அல்லேலூயா. ஆமென். தள்ளி விடும்போது மண்டை உடைச்சிடக்கூடாது. யாருக்கு? யாருக்கு? பாவத்துக்கு. கொஞ்சம் பதுக்கத்தான், பைய பார்த்து தான் தள்ளி விடணும். அப்படியா? அப்படியா? கிடையாது. மண்டை உடைஞ்சாலும் பரவாயில்லைன்னு சொல்லி தள்ளி விட்டுறணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். ஆகவே பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. ஒரு நாள் ஆண்டவர் இந்த வசனத்தை என்னோடு பேசினார். அல்லேலூயா. இந்த வசனம் பூராமே அப்படியே வாசித்து காமித்தார். இந்த வசனம் ஒரு ரொம்ப முக்கியமான வசனம் பைபிளில். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். என்னோட எதுக்கு ஆண்டவர் பேசினார்னா, பொறுமையா ஓடுன்னு சொல்லித்தான் பேசினார். நான் கொஞ்சம் பொறுமை இல்லாதவன். உடனே செய்யணும், உடனே பெருசாகணும், உடனே ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பொறுமையா ஓடு. அல்லேலூயா.
பொறுமையாய் ஓடக்கடவோம். நம்முடைய ஓட்டம், நம்முடைய பரிசு நாம பெற வேண்டும் என்றால் நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கணுமா? பொறுமையோடு ஓடக்கடவோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகவே ஓட்டத்தில் அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனா அதையெல்லாம் பார்த்து நீ சோர்ந்து போகாத. அல்லேலூயா. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு எனக்கு ஒரு சூப்பரான ஒரு கிரீடம், ஆமேன், அது ஆமே, அந்த கிரீடம் ஃபுல்லா ஸ்டாரா அப்படியே மினுங்கும். அதை பார்க்கும்போதெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சி எனக்கு உண்டாகிறது. ஆனா என்னுடைய ஓட்டத்தில் அவமானம் இருக்குது, என்னுடைய ஓட்டத்தில் நிந்தை இருக்கிறது, என்னுடைய ஓட்டத்தில் புயல் அடிக்கிறது, காற்று அடிக்கிறது. ஆனால் ஆமேன், அந்த சந்தோஷத்துக்காக இதெல்லாம் நான் ஒரு பெருசாவே நான் நினைக்கல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அதுலதான் ஃபாதர் ஒரு பாட்டு படிக்கிறார். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே என்னுடைய நங்கூரம் இயேசு இருக்கிறார். காற்று அடிக்கிறது, கடல் பொங்குகிறது, என்னுடைய படைகளை இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஆக எனக்கு அவமானம் வருது, நிந்தைகள் வருது, ஸ்தோத்திரா, போராட்டங்கள் வருது. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஆனா நான் அதையெல்லாம் பெருசா நினைக்கல. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. சிலுவையை சகித்த ஆமேன் அவரையே நீங்கள் நினைத்து, அல்லேலூயா, சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே ஆண்டவர் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நிறைய விபரீதங்களை ஏசப்பா சகிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவரையே நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள். ஆமென். எருசலேம் உப்பருகை மேலே கூட்டிட்டு போய் இயேசு கிறிஸ்துவ அவன் அங்கிருந்து மனிதர்கள் அங்கிருந்து பிடிச்சி தள்ளிவிட போறாங்க. ஆமென். மலை மேல கூட்டிட்டு போய் சாவிடா அப்படின்னு தள்ளிவிட போறாங்க. ஆனா இயேசுவோ என்ன செஞ்சாரா? மறைஞ்சு போயிட்டாரா. நம்மளை கூட்டிட்டு போய் எங்கனையா போய் சாவிடான்னு தள்ளி விட்டாங்களா? அப்படிலாம் இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நம்மளை ஸ்தோத்திரம், நம்மளை உடனே பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவமானப்படுத்துகிறாங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வஸ்திரத்தை எல்லாம் உரிகிறாங்களா? யோசேப்புக்கு உரிஞ்ச மாதிரி அப்படிலாம் நமக்கு வரல. ஆனா நம்ம ஆமென் ஸ்தோத்திரம் இளைப்புள்ளவர்களா மாறிடுறோம். ஆத்துமாக்கள்ல அடிக்கடி நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஆகவே பைபிள்ல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணுமா? நம்ம போராடணுமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஸ்தோத்திரா. ஆமென். பாவத்துக்கு விரோதமா போராடணுமா? இரத்த சிந்துகிற மாதிரி போராடணுமா? சாத்தானை எதிர்த்து போராடணும். நமக்கு விரோதமா ஆமென் அவமானங்களை நிந்தைகளை கொண்டு வருகிற மனிதர்களை நினைத்து போராடணும். அல்லேலூயா, ஸ்தோத்திர. போராடும் என்று சொன்னால் அவர்களோடு போய் சண்டை போடுறதல்ல. நீ ஜெபத்தில் தரித்திருந்து நீ ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. யோசுவா சொல்லுகிறார், ஸ்தோத்திரா, ஆமென், இந்த சத்துருக்களை எல்லாம் கொண்டு வாங்க. அவங்களை எல்லாம் ஆமென் படுக்க போட்டு இஸ்ரவேல் மூப்பர்கள் பிரபுக்கள் மேலே காலை சொல்கிறான். யோசுவா, உங்கள் காலை தூக்கி அவங்க பிடரி மேலே வைங்கன்னு சொல்கிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. யோசுவா சொல்கிறான், உங்கள் காலை தூக்கி உங்கள் எதிரிகளுடைய பிடரி மேலே கழுத்தில் வைங்க. வச்சுட்டு சொல்கிறான், உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இதே மாதிரி செய்வார். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் திடமனதாயிருங்கள். உங்கள் எதிரிகளுக்கெல்லாம் இதே மாதிரி செய்வார். அவங்கள தூக்கில் போட்டு அவங்க இறந்த பின்னாடி இறக்கி மண் கல்லு குவியலாக குவித்து போடுங்கள் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம மாத்திரம் ஆண்டவருக்கு முன்னாடி சரியா நின்றோம்னா நம்முடைய சத்துருக்களை அவர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா.
அவர் பார்த்துக்கொள்வார். நீ கலங்காமலும் நீ பயப்படாமலும் நீ திடமனதா இருந்து நீ தைரியமா இருந்து நீ உன்னுடைய வாழ்க்கையிலே ஓடிட்டு போ. கர்த்தர் உன் சத்துருக்களை அவர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. என்ன பெரிய ஒரு விசுவாசம். நீ ஆராதிக்கிற ஒரு தெய்வம் ஒரு உண்மையுள்ள ஒரு தெய்வம். அல்லேலூயா. அவர் ஜீவிக்கிற ஒரு தெய்வம். அன்றைக்கு யோசுவாவோடு கூட இருந்தவர் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய சத்துருக்களுக்கெல்லாம் இப்படியே செய்வார் என்று யோசுவா சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஸ்தோத்திரா. பாவத்துக்கு விரோதமாய் போராடு. இரத்த சிந்துகிற அளவுக்கு போராடு. எதற்காக போராடணும்? அந்த பரிசை பெறுவதற்காக. ஓட்டத்தில் உள்ள கிஃப்ட். ஆமென். வாடாத கிரீடம், நீதியின் கிரீடம், அழிவில்லாத கிரீடம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. அஞ்சாவதாக, நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு. ஆமென். நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிரீடத்தை பெற வேண்டும் என்றால் நாம் ஆகாதவனா போகக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பவுல் சொல்லுகிறார், பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு. அவன் எவ்வளவு விழிப்பா இருக்கிறான் பத்தியில பவுல். நிறைய பிரசங்கம் பண்ணுகிறேன், நிறைய ஊழியம் செய்கிறேன், ஆனா நான் ஒண்ணுல கரெக்டா இருக்கிறேன், நான் ஆகாதவனா போயிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரா. நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு. ஆமென். ஸ்தோத்திரா. 1 சாமுவேல் புஸ்தகம் 24 அதிகாரம் 1 சாமுவேல் 24 அதிகாரம் 13 வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 24:13. முதியோர் மொழிப்படியே ஆகாதவர்களிடத்திலே ஆகாமியம் பிறக்கும். ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. பாருங்கள், இந்த தாவீது ஸ்தோத்திரா சவுலை பார்த்து சொல்லுகிறார், ஆகாதவர்களிடத்திலே ஆகாமியம் பிறக்கும். ஆகையால் உம்முடைய பேரிலே நான் கை போடுவதில்லை. அல்லேலூயா. சவுல் பழைய ஏற்பாட்டு காலத்து சவுல் தாவீத கொலை செய்ய தேடுகிறார். தொடர்ந்து விரட்டிட்டே வர்றான். ஆனா தாவீது அவனுக்கு ஒரு எண்ணம், கர்த்தர் ஒரு காலத்துல சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணினார், அதனாலே நான் அவர் பேரில் நான் கை போடுவதில்லை. ஆமென். அவருடைய ட்ரெஸ்ஸை ஒரு நேரம் தூங்கும் போது அறுத்துட்டு வந்துட்டான். அதனால அவனுடைய இருதயம் படபடன்னு அடிக்குதான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் சவுல் ராஜாவை ஒரு நாள் அபிஷேகம் பண்ணினார், அதனாலே உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. எவ்வளவு பெரிய ஒரு தெளிவான ஒரு எண்ணம் பாருங்க தாவீதுக்கு. கர்த்தர் ஒரு நாள் அபிஷேகம் பண்ணினார், ஆனா இப்போ சவுலுக்குள்ள பிசாசு ஆவிதான் இருக்குது. ஆனா தாவீது ஸ்தோத்திரா ஒரு நாள் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார், உங்களுடைய பேரில் நான் கை போடுவதில்லை. சவுல் மேல கை வைக்கணும்னு சொல்லல, உங்க பேர் மேல நான் கை வைப்பதில்லை. ஏன்? அவர் ஒரு நாள் அபிஷேகம் பண்ணினார் ஆண்டவர். ஆனா தன்னை கொலை செய்ய தேடுகிறான், தன்னை விரட்டிக்கிட்டே வர்றான், தன்னை கொன்னுட்டு ஆமென் இன்னும் ராஜாவா இருக்கணும்னு நினைக்கிற சவுல். அல்லேலூயா. அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், முதியோர்கள் மொழிப்படி. அதாவது ஸ்தோத்திர பழமொழி, அது அந்த காலத்துல அந்த நாட்டில் ஒரு பழமொழி. என்ன பழமொழி? ஆகாதவர்களிடத்திலிருந்து ஆகாமியம் பிறக்கும். அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஆகாம போகிறது எதனால கண்டுபிடிக்கலன்னா, ஆகாமியம் அப்படின்னா கெட்ட காரியம். ஆமென். ஆகாமியம் என்றால் கெட்ட செயல்கள் பிறந்து கொண்டே இருக்கும். ஆகாமியம் பிறக்கும். அப்போ நினைக்கணும், நான் ஆகாதவன் நான் போக போகிறேன். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே எப்போ ஆகாதவனா போக போறோம் என்றால் ஆகாமியம் பிறந்து கொண்டே இருக்கும். நீதி பிறக்காது, உண்மை பிறக்காது, மகிழ்ச்சி பிறக்காது, ஆசீர்வாதம் பிறக்காது, ஆகாமியம் பிறக்கும். அல்லேலூயா. அப்போ பவுல் சொல்லுகிறான், நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னுடைய சரீரத்தை ஸ்தோத்ரா ஒடுக்கி
சரீரம் என்பது மூளை, வாய், வார்த்தை எல்லாமே குறிக்கிறது. ஹல்லேலூயா. இவருடைய சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். எத்தனையோ நாங்கள் ஊழியத்தில் ட்ரைனிங்கில் இருக்கும்போது கன்வென்ஷன் நடக்கும். 5 நாள் 4 நாள் சாப்பாடெல்லாம் தட்டி போயிடும். அந்த சாப்பிடாமல் ஒரு 10 பேர் நிற்பாங்கல்ல, அதில் நானும் ஒரு ஆளாக இருப்பேன். என் மனைவி சாப்பிடாமல் நிற்பாங்க. ஏன்? எல்லாரும் சாப்பிட்ட பின்னாடி நம்ம பசியாக தான் இருப்போம், ரொம்ப கஷ்டத்தில் ஊழியம் செய்வோம். ஆனால் சாப்பாடெல்லாம் இல்லாமல் போயிட்டு, ஆமேன் ஸ்தோத்திரா, அந்த சாப்பிடாத ஆட்களில் நாங்களும் ஒரு ஆளாக இருக்கோம். ஆமேன். உடனே எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல சொல்லி அங்கே நின்றுக்கிட்டு அந்த பாஸ்டரை, என்ன ஆட்க நீங்கள் கொஞ்சம் அரிசியை கூட போட வேண்டியான, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் நீங்கள் முட்டாத்தனமான வேலை செய்கிறீங்க அப்படின்னு ஒருபோதும் நாங்கள் பேச மாட்டோம். ஏன்? அப்படி பேசுனா ஆகாமியம் பிறந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன் ஆமேன். ஒரு பாஸ்டர் மனைவி, ஆமேன், எனக்கு கறி இல்லைன்னு சொல்லி என்ன செஞ்சாலாம், கல்யாண வீட்டில் சண்டை போட்டாலாம். அல்லேலூயா. எனக்கு கறியே வைக்கல, வெறும் குழம்பு மட்டும் ஊற்றுனீங்கன்னு சொல்லி அந்த கல்யாண வீட்டுக்கார சகோதரியோட சண்டை போட்டாங்களாம். அவங்களுக்கு பேர் என்ன? ஃபாஸ்டர் ஒய்ஃப். அல்லேலூயா. குழம்பாவது ஊற்றுச்சுடா, குழம்பாவது கிடச்சிச்சா, கொஞ்சம் ரசம் மட்டுமா இருக்குமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமேன். ஒரு வெறும் குழம்பா இருந்தாலும் பரவாயில்லை, ரசம் இருந்தாலும் பரவாயில்லை, சத்தம் காட்டாமல் சாப்பிட்டு ஆகாமியம் நம்ம வாழ்க்கையிலிருந்து என்ன செய்யக்கூடாது? பிறக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆகாமியம் பிறக்கக்கூடாது. ஆகவே ஆகாமியம் பிறக்க பிறக்க நம்ம யாரா மாறுகிறோம்? ஆகாதவர்களாக போகிறோம். ஆக பவுல் சொல்லுகிறார், இவருடைய சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ரோமர் 6:6 வாசிப்போம். ரோமர் 6:6 வேகமாக வாசிங்க, முடிக்க போகிறோம். ரோமர் 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே ஸ்தோத்திரா அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. பழைய மனுஷன்னா ரட்சிக்கப்படாத சுபாவம், அது சிலுவையிலே அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:10 வாசிங்க. ஆமென். பைபிள் வேகமா வசனம் எடுக்கணும். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால், சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். பாருங்க, கிறிஸ்து உங்களிலே இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்து போயிருக்குமா, மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயிருக்கும். இயேசு நம்மோடு கூட இருந்தா, அல்லேலூயா, ஸ்தோத்திரா, சரீரம் செத்துருக்குமா, ஆவி நீதி நிமித்தம் உயிரோடு இருக்குமா. கடைசியாக அப்போஸ்தலர் 13:25 அப்போஸ்தலர் 13:25 வாசித்து நான் முடிக்க போகிறோம். வாசிங்க. யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல, இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். அல்லேலூயா. பாருங்கள், இந்த யோவான் ஸ்நானகன் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல அப்படின்னா, நான் இயேசு கிடையாது. ஸ்தோத்திரா. நான் அவர் அல்ல, எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அல்லேலூயா. அவருடைய பாதரட்சையை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. பாருங்க, யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை முடிக்கும் பொழுது தன்னை கொண்டு போய் எங்கே வைக்கிறான்னா, ஆண்டவருடைய செருப்பில் வைக்கிறான். ஏசப்பாவுடைய பாதத்தில் வச்சுட்டு, நான் அவர் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இயேசு கிடையாது. ஆமென். ஸ்தோத்ரா. நான் அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன். ஆகவே நான் அவருடைய செருப்பு வாரக்கூட அவிழ்க்கிறதுக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. அப்போ ஓட்டத்தை முடிக்கும்போது
தன்னுடைய சரீரத்தை கொண்டு போய் ஏசப்பா பாதத்திலையும் அவர் செருப்பிலையும் வைக்கிறார். அல்லேலூயா. இந்த மனுஷன், இந்த யோவான் ஸ்நானகன் உலகத்திலேயே பிறந்த மனிதர்களிலேயே ஒரு மேன்மையான ஒரு மனிதன் என்று இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார். தாயின் வயிற்றில் பிறந்தவர்களில் ஒரு பெரிய பாக்கியமாக மேன்மையான மனுஷன் யாருன்னா அது யோவான் ஸ்நானகன்னு இயேசு சொல்லுகிறார். இவன் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் பொழுது செருப்பு ஏசப்பாவுடைய பாதத்தில் கொண்டு வச்சுட்டு, நான் அவர் கிடையாது, அந்த செருப்பு வாரக்கூட அவளுக்கு நான் தகுதி இல்லாதவன். என்ன தாழ்மை பாருங்க. ஆமென். யோவான் ஸ்நானகன் யாரு? எலியாவின் ஆவி உள்ளவனாய், எலியாவின் ஆவி உள்ளவனாய் உலகத்திலே பிறந்தானாம். எலியா வருவான் என்று தீர்க்கதரிசியெல்லாம் சொன்னார்கள் அல்லவா? அந்த எலியாதான் யோவான் ஸ்நானகன். ஆமென். பரலோகத்துக்கு போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன யோவான் ஸ்நானகன் செருப்பு, ஏசப்பா செருப்புல தன்னை கொண்டு வச்சுட்டு, அதை கூட தொடுவதற்கு கூட நான் தகுதி இல்லாதவன். ஆமென். நம்முடைய ஓட்டத்தை முடிக்கும் போது அவர் பாதத்தில் வச்சுட்டு, ஆமென், ஓடி முடிச்சிட்டப்பா, கண்ணை மூடுவோமா? ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.